வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். டிஎம்கே செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு, கைது செய்யப்பட போகிறார். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியாகிய அசோக் அவர்கள் கைது அப்படின்ற செய்தியை சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால் இந்த கைது தலைமறைவெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில் விளக்கத்தை நம்மளுடைய இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலேயே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னா, தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய அந்த குதிரை பேரம், கழுதை பேரம் அப்படின்ற மாதிரிலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வேலையை டிஎம்கே பண்ணியிருக்கிறாங்க. டிஎம்கே மட்டும் இல்லாமல் இந்த பேரம் பேசி எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய வேலையில் அதிமுகவும் திமுகவோட சேர்ந்து வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 தாவேகா எம்எல்ஏக்கள்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க. அந்த 10-15 எம்எல்ஏக்கள் யார் அப்படின்ற லிஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் வெளியில் வரும். அதையும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் அந்த 10-15 எம்எல்ஏக்கள் கிட்டையுமே ஒரு எம்எல்ஏக்கும் 35 கோடி 40 கோடி அப்படின்றத டீலாக வச்சு பேசியிருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் தாவேகாவுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணி, நீங்கள் தாவேகாவுக்கு ஆப்போசிட்டாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறது, தீர்மானம் நிறைவேற்றுறது, இது எல்லாத்துலேயும் தாவேகாவுக்கு ஆப்போசிட்டாக வாக்களிங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீல் பேசினதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டலும் திமுக சைட்லேருந்து விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாமே போலீஸாரனுடைய எஃப்ஐஆரில் இருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இப்போ ஒரு 6 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த 6 பேரும் போலீஸார்கிட்ட வாக்குமூலமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தி எப்படி போலீஸ்கிட்ட போணுச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரை தொகுதியை சேர்ந்த டிவிகேவினுடைய எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவங்க கிட்ட செந்தில் பாலாஜி அவர்களுடைய டீம், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உங்களுக்கு நாங்கள் 35 கோடி தரோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் இப்போ வெளியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபோனில் பேசின ப்ரூஃப், பேசினது வீடியோ ஆடியோ அப்படின்னு சொல்லி இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட கொடுத்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த அரெஸ்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அந்த கைதானதில் 6 பேர் கைதாயிருக்கிறாங்க இப்போ வரைக்கும், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி உட்பட. ஓகேவா, அந்த 6 பேரில் கார்த்திக் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார். அந்த கார்த்திக் அப்படின்ற நபர் யாருன்னா, போன ஆட்சியில் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, அந்த ஆட்சியில் விளையாட்டுத்துறையில் ஒரு பதவி வகித்திருந்திருக்கிறாரு. இப்போது அரெஸ்டாக இருக்கக்கூடிய கார்த்தி அப்படின்ற நபர். அப்போது விளையாட்டுத்துறையில் ஒரு பதவியில் இருக்கிறாருன்னா யாருடைய லிங்க், யார் சொல்லி உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்றத மக்களே நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கான பதிலை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுபோக அரெஸ்டாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் போலீஸார்கிட்ட ஒரு வாக்குமூலமும் கொடுத்துருக்குறாங்களா. என்ன வாக்குமூலம்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் அவர்கள் சொல்லி தான் நாங்கள் இந்த வேலையை பண்ணோம் அப்படின்ற வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்குறாங்களா. செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கதா சொல்லப்படுது. இதை அடுத்ததான் போலீசார் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியா இருக்கக்கூடிய அசோக் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தான் கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடு உட்பட பல இடங்களில் தேடுதல் வேட்டையை நடத்தி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியான அசோக் அவர்களை கைதும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியா செந்தில் பாலாஜி அவர்களையும் தேடக்கூடிய முயற்சியில போலீஸ் இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் இப்போ தலைமறைவா ஆயிருக்கிறாரு அப்படின்ற செய்திகளும் சொல்லப்படுது. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களும் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல, அதாவது திமுக இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதிமுக எப்படி இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டா, இதுல அதிமுகவினுடைய பிரமுகரா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நபர் எப்படி இதில் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய டிவிகே எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள திருநாவுக்கரசர் அப்படின்ற ஒருத்தர் தான் மிரட்டியிருக்கிறாரு, கொலை மிரட்டெல்லாம் விடுத்திருக்கிறாரு. அவரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த திருநாவுக்கரசர் அவரோட இந்த ஸ்ரீனிவாசன், அதிமுகவினுடைய பிரமுகர் ஸ்ரீனிவாசன் இருக்கிறார் இல்லையா, அவர் கான்டாக்டில் இருந்திருக்கிறார். இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான ஆடியோ ஆதாரங்களும் போலீஸார்கிட்ட சிக்கியிருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ அதிமுகவினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்களையும் போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததா செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட நகர போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குதிரை பேரம், அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசை
கவிழ்த்து இது வந்து ஜனநாயக மீறலாக இருக்குது. ஸோ இதுக்கான தண்டனைகளும் கடுமையாக இருக்குது. அதாவது சட்டத்தில் எதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா, சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு இப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பில் எண்ணிக்கை குறைஞ்சி அந்த மாதிரி ஒரு அரசு வந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னா அது வந்து சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடியது. நம்பிக்கை வாக்கெடுப்புலலாம் வின் பண்ணி அங்கே முதலமைச்சராக பதவியேற்று மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அங்கே ஆட்சி அமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வேறு வேறு வழிகளில் இந்த குதிரை பேரம் நடத்தி சட்டத்திற்கு முரம்பாக எம்எல்ஏக்களை வந்துட்டு விலை கொடுத்து வாங்கி ஆதாரத்தோடு இந்த விஷயங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு கடுமையான தண்டனைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு வன்முறையை வந்துட்டு தூண்டி விட்டு அந்த மாதிரிலாம் ஆட்சியை கலக்கிறதுக்கு வந்துட்டு வேணுக்குன்னே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சட்டத்துக்கு விதூரமாக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மரண தண்டனை வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இந்த காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி இந்த மாதிரிலாம் இப்போ எம்எல்ஏக்களை பிடிக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஆதாரமும் கிடைச்சிருக்கு. இப்போ நிரூபிக்கப்பட்டா இதுக்கு என்ன தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு கேட்டால் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல 10 வருட கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. யார் யாரெல்லாம் இதில் மாட்ட போகிறாங்க, செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரும் அடிபட்டிருக்குது, அவரையும் அடுத்தது அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க, என்னென்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது. இதில் விசாரணைகள் போய் முடிஞ்சாலும் ஏற்கனவே சிபிஐ வழக்குகள் அப்படின்றது ஆல்ரெடி நிலுவையில் இருக்குது. அதுவும் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும். அவருடைய எம்எல்ஏ பதவி பறிபோகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்படி எம்எல்ஏ பதவி பறிபோணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரால் இந்த கேஸ்லாம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 10 வருடங்கள் வரைக்கும் அவரால் எலெக்ஷனில் நிற்க முடியாது, அந்த ஒரு நிலைமையும் ஏற்படும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. கரூரில் நடந்த சம்பவத்தை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கடந்து போகவே முடியாது. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் பரப்புரை மேற்கொண்டப்போ துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசலில் 41 பேருனுடைய உயிர் அப்படின்றது போயிருந்தது. அதில் ஏகப்பட்ட சதிவேலைகள் நடந்திருந்தது. டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்பில் பல குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சாங்க. டிவிகேயை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டே அவர் மேலே டிவிகேயை சேர்ந்தவர்கள் குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காங்க. சிபிஐலையும் இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களையும் அழைத்து போலீசார் விசாரணை எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கரூர் வழக்கு சார்ந்து என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த டைம்லேயே எலெக்ஷனுக்கு முன்னாடியே 41 பேர் உயிரிழந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அந்த 41 குடும்பங்களையும் என்னுடைய குடும்பம், நான் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்வேன், கல்வியிலேருந்து மருத்துவம்லேருந்து எல்லாமே நான் கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதுல முதல் ஸ்டெப்பா இப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அந்த 41 குடும்பங்கள்ல இருக்கிறாங்களே அந்த 41 குடும்பங்களையும் ஒரு நபருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. தகுதியின் அடிப்படையில் அப்படின்னா என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஆலோசனைகள் எல்லாமே முடிஞ்சு வேலைக்கான அந்த பணி ஆணை வழங்குவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல இருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி செல்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜூலை 10ஆம் தேதி அங்கே போயிட்டு அந்த 41 குடும்பங்களையும் வரவழைத்து அவங்களுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களே நேரடியாக வழங்க இருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகம். இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகமாக இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. பல்வேறு காரணங்களால், அரசியல் காரணங்களால் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கல, அந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ ஜனநாயகன் படம் சார்ந்து ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. என்னன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டும் கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த ஜூலை மாத இறுதிக்குள்ள இந்த படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. என்ன சர்டிஃபிகேட், என்ன சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க.
அதாவது என்னன்னா 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடோட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இரத்த காட்சிகள், கொடூரமான சண்டை காட்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது, குழந்தைகள் இவங்களாம் பார்க்க முடியாத காட்சிகள் இருக்கும் பொழுது இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது கொடுக்கப்படும். ஸோ அந்த அளவுக்கு சண்டை காட்சிகள், இரத்த காட்சிகள் இந்த படத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் ஏற்கனவே அன்அஃபிஷியலாக வெளியாயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்னொரு டேட்டாவும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட இந்த ஜனநாயகன் படத்தை அன்அஃபிஷியலாகவே பார்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவும் வெளியாகிருக்குது. அதை பார்த்தவங்க, அதாவது இந்த ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆனோன்னே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனோன்னா அதுக்கு கீழேயே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு படத்தில் எதுவும் இல்லை, குழந்தைகள் பார்க்கக்கூடாத அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது போதை ரிலேட்டடான விஷயங்கள் படத்தில் இருந்தாலும் அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அரசியல் காரணங்கள் வரதுனால அந்த மாதிரி எதுவும் சீன் வச்சிருக்கிறதுனால ஒருவேளை இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதிமுகவே ஒட்டுமொத்தமாக காலி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிமுகவிலிருந்து கூட்டமாக, அதாவது 20,000 பேர் 30,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக கூட்டமாக அப்படியே கிளம்பி வந்து இப்போ தாவேக்கால தன்னை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சி விஜயபாஸ்கர் அவர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே முக்கியமாக அதிமுகவில் இருந்தவங்க. அவங்க எல்லாருமே இப்போ அப்படியே வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக சி வி சண்முகம் அவர்களும் வெளியில் வந்து தாவேக்கால இணைய போகிறதா செய்திகள் அப்படின்றது வெளியாக இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 20,000 30,000 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. டெல்டா சைடில் ஒட்டுமொத்தமாக அவ்வளோ பேரும் அதிமுக சேர்ந்த நிறைய பேர் அப்படியே கிளம்பி வந்து சேர்ந்திருக்காங்க. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்னு அடுக்கடுக்காக அப்படியே ஒரு கட்சியே காலியாகி மொத்தமாக வந்து இங்கே சேர்ந்திருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போது நிலவிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது தாவேக்காவினுடைய உண்மையான இதுவே மாறுற மாதிரி இருக்கிறே, இவங்களெல்லாம் சேர்த்தா இப்போ வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே, இவங்களாம் ஆல்ரெடி வந்து ஊழல் பண்ணவங்களாச்சே, முறைகேடு பண்ணவங்களாச்சே, பார்ட்டி ஃபண்டெல்லாம் வேற வாங்கியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அப்படின்றது எழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அதிமுக சேர்ந்தவங்க இவ்வளோ கூட்டமாக வந்து சேர்றது டிவிகேவுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டால் ப்ளஸ்ஸும் சிலருக்கு மைனஸும் சிலருக்கு. ஓகேவா, முதல்ல வந்துட்டு மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அதிமுகலேருந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேரில் ஏற்கனவே வழக்குகள் அப்படின்றது இருக்குது. சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்குது, ட்ரக்ஸ் ரிலேட்டடான வழக்குகள் இருக்குது, அதுக்கப்புறம் முறைகேடு, பார்ட்டி ஃபண்டு வாங்கின வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் அவங்க மேலேயும் இருக்குது. ஸோ இப்படி வந்து சேரும்போது இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நமக்கு ஒரு உத்தரவாதம் அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு. ஊழலற்ற ஆட்சி நடக்கும் அப்படின்றது அதுக்கு தகுந்தாறு போல தான் அனைத்து நடவடிக்கைகளும் நடந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ இப்போ வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஏற்கனவே ஊழல் பண்ணவங்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கும் போது அது தூய்மையான ஆட்சியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து இப்போ அவங்களாம் இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு. இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ ஸோ இங்கே வரும்போது இந்த ஊழல் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே போகக்கூடாது, நம்மளுடைய தளபதியோட ஆட்சி ஊழலற்ற ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. என்னன்னா இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே வந்து தாவேக்கா ஸ்டாப் பண்ணாது. அதாவது டிஎம்கேல வைத்தியலிங்கம் அவர்கள் போய் இணைந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸ் அப்படியே மூடினாங்க தெரியுமா, அந்த மாதிரியான வேலைகள் எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சட்டப்படி உங்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸ் வழக்குகள் இருக்கும், அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீதிமன்ற தண்டனை கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் தான். ஆளும் கட்சியில் தாவேக்கால வந்து இணைந்துட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எதுவுமே ஸ்டாப் செய்யப்படாது, நிறுத்தப்படாது. விசாரணை அப்படின்றது ஒரு சைடு போயிட்டே தான் இருக்கும். அதன் மூலயமா வரக்கூடியதை நீங்கள் தான் வந்துட்டு எதிர்கொண்டுக்கணும், தண்டனைகள் கிடைச்சாலும் அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி ஏற்கனவே ஊழல் முறைகேடு அப்படின்ற ஈடுபட்டவங்க கட்சிக்குள்ளே சேர்க்கும் போது, கட்சிக்குள்ளே வரும்போது இது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்கும். எந்நேரமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்றது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதை அவர் சரியாக செய்யும் பட்சத்தில் தான்
தாவேக்கா ஒரு தூய ஆட்சி அப்படின்ற நிலைப்பாடு மக்களுடைய மனசுல போய் நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா தாவேக்கா மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி, அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி தான் இவங்களுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுடைய மனசுல வரதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ எந்நேரமும் விழிப்போட இவங்க எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு. அதை அவர் சரியா செய்வார் அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. இதை தாண்டி பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டா, எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு நிறைய பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்து சேர்ந்திருக்காங்க. இடைத்தேர்தல் வரும், அதில் டிவிகே சார்ந்தவர்கள் நிற்கும் போது அந்த டிவிகேவுக்கு தனி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா தாவேக்கா கிட்ட தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் நம்ம தனி பெரும்பான்மை அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறோம் 108 இடங்கள் அப்படிங்கும்போது. அந்த பட்சத்தில் இந்த 7 இடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தாவேக்காவுக்கு முக்கியம், இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய 7 இடங்கள்னு. ஸோ அதில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இதை தாண்டி விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் உள்ளே வரும்போது கட்சியோட உட்கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கட்சி தாராளமாக நல்லாவே வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா எப்படி போய் வேலை செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ கட்சியினுடைய உள்கட்டமைப்பு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கண்காணிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்கும். ரெண்டுமே இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, திமுக வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க, பேரம் பேசி 34 கோடி 40 கோடிகிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்ற கேஸ் வந்து இந்த அரெஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தோன்னே திமுக சைடில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அமைதியான மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் திருமணத்துக்கு போகும்போதெல்லாம் பழையபடி பேசாமல் அமைதியாக அப்படியே வந்துட்டார். அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. இதை தாண்டி இன்னொரு வேலை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு ஆளுநர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா, தாவேக்கா இந்த மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும், மதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பண்ணுறதுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, வைகோ அவர்கள் இப்போ பேசும்போது ஒரு விஷயத்தை செய்தியாளர்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் எங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசினதா வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து குதிரை பேரம் வந்து நடக்கிறதுக்கு தானே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அப்போ நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுநருக்கு RS பாரதி அவர்களை திமுக அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வெளியானோன்னே துரை வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்கள் மதிமுகவை சேர்ந்தார். அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, குதிரை பேரத்தில் வந்து அவங்க ஈடுபடலப்பா, நீங்கள் தான் ஈடுபட்டிருக்கீங்க. இப்போ மதிமுக எங்களுடைய 2 எம்எல்ஏக்கள் யாருக்கிட்ட இருக்கா, டிஎம்கே சைடு தானே வந்திருக்கிறாங்க. என்னதான் அவங்க உதயசூரியன் சின்னத்திலே நின்று ஜெயிச்சிருந்தாலும் அவங்க 2 பேருமே மதிமுக அப்படின்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள். அவங்க நாங்கள் சொல்கிறத கேட்டு எங்களுடைய முடிவை நோக்கி தான் வந்திருக்கணும். அப்போ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, டிஎம்கேல இருக்காங்க. அப்போ குதிரை பேரம் அப்படின்றத இங்கே யாரு பண்ணியிருக்கா, நீங்களே பண்ணிட்டு இன்னொருத்தவங்க மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி துரை வைகோ அவர்கள் தரமாக பல விஷயங்களை டிஎம்கேவை நோக்கி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிஎம்கேலேருந்து வெளியில் வந்துட்டோம், இப்போ தான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரியும் துரை வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பேசியிருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.